ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் விண்டோஸ் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பூட்டபிள் பென்ட்ரைவை க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய கமெண்ட் ப்ராம்ப்டை நீங்கள் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. இதில் டிஸ்க் பார்ட்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தோன்னே இதில் லிஸ்ட் டிஸ்க்குன்னு டைப் பண்ணுங்கள். என்டர் கொடுத்து செலக்ட் டிஸ்க் ஒன்ன்றதை டைப் பண்ணுங்கள். என்னோடய யூஎஸ்பி ட்ரைவ் பார்த்திங்கன்னா டிஸ்க் 1. ஸோ செலக்ட் டிஸ்க் ஒன்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. இப்போது க்ளீன்னு கொடுங்க. ஓகே, கொஞ்சம் எரர் இருக்குது. திருப்பியும் க்ளீன்னு கொடுங்க. இப்போ க்ளீன் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, இப்போது இதில் பார்த்திங்கன்னா க்ரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. இப்போது இதில் ஆக்டிவ்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு திஸ் பிசியை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய பென்ட்ரைவை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிஜெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ண உடனே ஃபார்மேட் டிஸ்க்னு கேட்கும். ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. கொடுத்து ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட் ஆகிடும். இப்போது அந்த ட்ரைவில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஓஎஸ் ஃபைல்ஸை நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெக்லக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.